வணக்கம். இன்றைய புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கான பாடம் நீரியல் சுழற்சி, சமூக அறிவியல், புவியியல், கிளாஸ் 8. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். நீர் கடலில் இருந்து வளிமண்டலத்திற்கும், வளிமண்டலத்தில் இருந்து நிலத்திற்கும், மீண்டும் நிலத்திலிருந்து கடலுக்கு செல்லும் முறைக்கு டேஷ் என்று பெயர். ஆப்ஷன் ஆ நீரின் சுழற்சி. புவியின் உள்ள நன்னீரின் சதவிகிதம் ஆப்ஷன் ஏ 2.80%. நீர் நீராவியில் இருந்து நீராக மாறும் முறைக்கு டேஷ் என்று பெயர். ஆப்ஷன் இ மழை. நீர் மண்ணின் இரண்டாவது அடுக்கில் இருந்து அல்லது புவியின் மேற்பரப்பு வழியாக ஆறுகளிலும் ஓடைகளிலும் ஏரிகளிலும் பெருங்கடலுக்கு செல்லும் முறைக்கு ஆப்ஷன் இ நீர் வழிந்தோடல். நீர் தாவரங்களின் இலைகளில் இருந்து நீராவியாக மாறுவதற்கு டேஷ் என்ற பெயர். ஆப்ஷன் ஆ நீர் உட்கசிந்து வெளியிடுதல். குடிப்பதற்கு உகந்த நீரை டேஷ் என்று அழைப்பர். ஆப்ஷன் இ நன்னீர். கோடிட்ட இடங்களை நிரப்புக. வளிமண்டலத்தில் உள்ள நீராவியின் அளவு ஈரப்பதம் என்று அழைக்கப்படுகிறது. நீர் சுழற்சியில் 3 நிலைகள் உள்ளன. வளிமண்டலத்திற்கு புவியை நோக்கி விழும் எல்லா வகையான நீருக்கும் மழைப்பொழிவு என்று பெயர். மழை துளியின் அளவு 0.5 மீட்டர் குறைவாக இருந்தால் அம்மழைப்பொழிவின் பெயர் தூறல். மூடுபனி அடர் மூடுபனியை விட அதிக அடர்த்தி கொண்டது. பொறுத்துக. தாவரங்கள் நீர் உட்கசிந்து வெளியிடுதல், நீர் சுருங்குதல், மேகங்கள், பனித்துளி மற்றும் மழைத்துளி, கல்மழை, நீர் ஊடுருவுதல், புவியின் மேற்பரப்பு. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். நீராவியாதல் என்பது நீராவி நீராக மாறும் செயலாக்கம். நீர் நீராவியாக மாறும் செயலாக்கம். நீர் 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கொதிக்கிறது, ஆனால் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஆவியாக ஆரம்பிக்கிறது. ஆவியாதல் மேகங்கள் உருவாக காரணமாக அமைகிறது. ஆப்ஷன் ஏ 2, 3 சரி. சரியா தவறா என குறிப்பிடுக. 212 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில் நீர் கொதிக்கிறது, ஆனால் 32 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில் ஆவியாக ஆரம்பிக்கிறது சரி. மூடுபனி எனப்படுவது காற்றில் தொங்கு நிலையில் மிதக்கும் நுண்ணிய நீர்த்துளிகளை பெற்றிருப்பதில்லை தவறு. அடிப்பரப்பு நீர் வழிந்தோடல் பொதுவாக இடைநீர் ஓட்டம் என குறிப்பிடப்படுகிறது சரி. 8ஆம் வகுப்பிற்கு தேவையான அனைத்து புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.